என்ன சாப்பிட்டீங்க? அம்மா தான் கொஞ்சம் நாட்டு மருந்து எடுத்துக்க சொன்னாங்க. நான் கொடுத்த மெடிசின்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதாதா? டாக்டர், இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல பொறுமை ரொம்ப முக்கியம். டாக்டர், என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? எனக்கு குழந்தை பிறக்குமோன்ற ஒரு பயத்தினால தான் நான் எங்கள் அம்மா பற்றி என்னமோ சொன்னேன். இப்போ பாரு, என்னை விட உன் மேலே தான் அதிகமாக பாசமாக இருக்காங்க. ஆமாம். என் பக்கத்தில் இல்லாமல் உன் பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ. 1 செகண்ட். ரொம்ப நேரம் எனக்கு ஒரு கால் வந்துட்டுருக்கு. நான் உனக்கு திருப்பி கால் பண்ணுறேன். ஆ சரி. சொல்லுங்கம்மா. எப்படிமா இருக்க? நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? உங்களால் உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஸ்டொமக் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? கரெக்டாக டாக்டர் கொடுத்த மெடிசனை ஃபாலோ பண்ணியிருந்தேன், எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நான் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன். என்ன நல்லது பண்ணீங்க? இனிமே எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா இனிமே எந்த அட்வைஸும் எனக்கு பண்ணாதீங்க. சரிம்மா, ஏதாவது தேவைப்பட்ட நானே உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப போனை வைங்க. போனை வைக்கிறேன். உங்க அம்மாக்கு நல்ல டோஸ் விட்டேமா நீ. நல்ல இவ மாமியார் இவ மனசை மாத்தி வச்சிருக்கா.